அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வி வெங்கட். இன்று நான் சிறப்புமிக்க திருவாசக பாடலை பாடுவதினால் மன நிறைவு அடைகிறேன் என்ற எனது கருத்தை உங்களுடன் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, இத்திருவாசக வகுப்பை மிகச் சிறப்பாக வரிக்கு வரி விளக்கங்களுடன் தொடங்கி நடத்தி வரும் திருமதி வடிவாம்பாள் ஆச்சி அவர்களுக்கும், பாடல்களை மிக அழகாக பாட கற்றுக் கொடுக்கும் திரு குரு சார் அவர்களுக்கும், மேலும் இவ்வகுப்பினை மிகச் சிறப்பாக வழிநடத்தும் திருமதி சரஸ்வதி, திருமதி ஜோதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் பழமொழியை திருவாசகத்தின் பக்தி சிறப்பை தெளிவுற விளக்குவது மட்டுமல்லாமல், திருவாசகம் படிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்கள் மனமுருகி உருகி விடுவார்கள் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். இத்திருவாசகம் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகளை களையும் முறைகள், இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் பற்றி கூறுகிறது. நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை முதலாவதாக கொண்ட திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தினமும் படிப்பதால் மன நிறைவு கிடைக்கிறது. மேலும் திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வரியை தினமும் அதிகாலையில் உச்சரித்து அன்றைய பொழுதை தொடங்கினால் அன்றைய தினம் சிறப்பாக அமைவதாக எனக்கு தோன்றுகிறது. மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை உள்ளன்போடு பாடும்போது அது கரும்புச்சாறு, தேன், பால், செழுங்கனி, தீஞ்சுவை கலந்த இன்பத்தை தந்து ஊன், உயிர் ஆகியவற்றில் கலந்து திகட்டாமல் இனிப்பதாகும் என்று வள்ளலார் கூறிய கூற்றை நானும் முழுமையாக அனுபவிக்கிறேன். திருவாசகத்தில் எண்ணற்ற சிறப்புகள் இருப்பினும் பக்தி சுவை திருவாசகத்தில் அதிகம் இருப்பதாலே இந்நூல் திருவாசகத்தேன் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருவாசக பாடல்கள் அனைத்தும் தேன் போன்று இனிய சுவையும் மகத்துவமும் கொண்டது. தேன் உடலுக்கு மருந்தாக இருப்பது போல திருவாசகம் உயிருக்கு மருந்தாக அமைவதாக எனக்கு தோன்றுகிறது. தொல்லை இரும்பிறவி சூழுந்தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகத்தேன் என்னும் திருவாசக பாடல் ஓதுவார் உள்ளத்தை உருக வைக்கும் பேராற்றல் கொண்டிருப்பதால் நாடு, மொழி, இனத்தால் வேறுபட்ட வெளிநாட்டவரையும் உருக வைக்கும் ஆற்றல் உடையது. சிவபெருமான் திருவடியை நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து திருவாசகத்தை படித்தால் சிவமாம் வெற்றி நமக்கு கிடைக்கும். மேலும் இத்திருவாசகத்தை பாடுவதால் மன அமைதி கிடைக்கிறது. சிவ பக்தி மிகவும் பெருகுகிறது. நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் அகலுவது போன்று உணர முடிகிறது. ஆன்மீக ஞானம் பெறுதல் போன்ற நன்மைகள் உண்டாவதாக தெரிகிறது. சிவபெருமானே நேரில் வந்து எழுதியதாக கருதப்படும் இந்த தமிழ் வேதம் உள்ளத்தில் உள்ள சிற்றியல்புகளை களைந்து பேரியல்புகளை வளர்ப்பது போன்று தோன்றுகிறது. இறைவனோடு ஒன்றிணைந்து தினமும் சிவானுபூதி மற்றும் சிவஞானம் கிடைக்கிறது. இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள், வினைகள், தோஷங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் அத்தகைய சிறப்புமிக்க திருவாசகத்தை வாரத்தில் ஒரு முறையாவது, குறிப்பாக திருவம்பாவை, சிவபுராணம் போன்றவற்றை அர்த்தம் உணர்ந்து பாடி சிவன் அருள் பெறுங்கள் என்று கூறி எனக்கு இத்தகைய நல் வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருவாசக பாடலின் வரியில் உள்ள பொருள்களை உணர்வதனால் மனநிறைவு அடைகிறேன் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே என்று மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் அமுதம், தித்திக்கும் திகட்டாது. 12 திருமுறைகளில் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் 8ஆம் திருமுறையில் அடக்கம். திருவாசகத்தின் சிறப்பு, இறைவன் அதனை செப்பேட்டினில் கைசாத்து செய்தமையினால் இனிது விளங்குதல் வெளிப்படை. திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகங்கள் உள்ளன. 658 பாடல்கள் உள்ளது. சிவபுராணம் முதல் பதிகம் 95 வரிகள் கொண்டது. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமசிவாய முதல் வார்த்தை.
நகரம் திருவடி ஆகும். மகரம் உடலாகும். சிகரம் தோளாகும். வகரம் முகமாகும். யகரம் முடியாகும். ஸ்தூல பஞ்சாட்ச மந்திரம் ஆகும். நம சிவாய. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். 9வது வரி. ஆக இறைவன் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இதில் குறிப்பிடுகிறார். புல்லும் மரமும் ஓரறிவு, 2ஆம் அறிவு நத்தை சங்கு, 3ஆம் அறிவு எறும்பு அட்டை, 4ஆம் அறிவு நண்டு, 5ஆம் அறிவு பறவை விலங்கு, 6ஆம் அறிவு மனிதர்கள். உணர்வுகள் 6 உணர்வுகள்: தொடுதல், நாவுணர்வு, மோத்தல், காணுதல், செவி உணர்வு, பகுத்தறிவு உணர்வு. ஆக இறைவன் எல்லா பிறப்பும் நான் பெற்று முக்தி பெற்றேன் என்று இதில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். 2ஆம் பதிகம் கீர்த்தி திருவாகவல். பிள்ளை மோதோர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றன நாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி விண்ணும் மண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்று தொடக்கம். தில்லையில் நடனம் புரியும் சிவபெருமான் எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். குணபேதங்கள் எழில் பெற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, தேவர்கள், உலகம் என எல்லாவற்றிற்கும் அறிவின் இயக்கத்தை புரிபவர், அஞ்ஞானத்தை நீக்குபவர் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. 3ஆம் பதிகம் திரு அண்டப்பதிகம். சூழிரு துன்பம் துடைப்போன் காண்க. நம்மை சுற்றி துன்பங்கள் நிறைந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து நாம் விடுபட இறைவனை நாம் நாட வேண்டும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. திசைமுகன் சென்று தேடினருக்கும் ஒழித்தோம். பிரம்மா முதலிய தேவர்களுக்கு கூட காட்சியளிக்காமல் இறைவன் என்னை போன்ற எளியோருக்கு காட்சியளித்தல் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இறைவன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தன்னை நினைப்பவர்களுக்கு காட்சி கொடுத்தல் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. 4ஆம் பதிகம் போற்றி திருவாகவல். 84 லட்சம் உயிர்களை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒளிவர நிறைந்து ஒருவ போற்றி. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அருளை கொடுத்து கருணையுடன் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆக திருவாசகத்திற்கு ஒரு ஆதார், ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்பது வாக்கு. சிவபெருமானை நினைத்தால் மன அமைதி கிடைக்கும். பிறவி சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம். சிவபெருமான் கடவுளும் ஒன்றே, குருவும் ஒன்றே. சிவபெருமானை நினைத்தால் முக்தி பெறலாம், முக்தி கிட்டும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.